அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ரீசனிங் டாப்பிக்கில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 71, 59, 48, 38, 29 அப்படின்னு அவளுக்கு தொடர்ச்சியாக ஒரு எண் வரிசை கொடுத்துட்டு அடுத்ததாக என்ன வரும் அப்படிங்கிறது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னா, கொடுத்துருக்குற நம்பர் சீரீஸ் ஃபுல்லாகவே என்ன லாஜிக்காக ஃபாலோ ஆகி வந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதே லாஜிக்கை நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போது இந்த எண் வரிசையை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். நம்பர்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு 71லேருந்து குறைஞ்சிட்டே போய் 29 வரை ஆயிருக்கு. அப்போ குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று சப்ராக்ஷனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா டிவிஷனாக இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? இது ரெண்டும் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்கிறது நம்மளுக்கு சின்ன சின்னதாக குறைஞ்சிட்டே வரும். இங்கே பார்க்குறப்ப நம்மளுக்கு நம்பர் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. டிவைட் பண்ணி குறைக்கிற அளவுக்கு பெரிய நம்பராக இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப டிவிஷன் வராது அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டு சப்ராக்ஷன் தான் வரும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். இப்போது மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்படியே டேரெக்டாக வித்தியாசம் எடுத்து பார்க்கலாம். 71க்கும் 59க்கும் வித்தியாசம் எடுத்தோன்னா எவ்வளோ இருக்கும்? நம்மளுக்கு 12 கழித்து எழுதியிருக்கிறாங்க இல்லையா? அடுத்தது 59க்கும் 48க்கும் வித்தியாசம் எடுத்தால் எவ்வளோ வரும்? 11 59லேருந்து கழித்து எழுதியிருக்காங்க. அடுத்து 48க்கும் 38க்கும் வித்தியாசம் எடுத்தால் எவ்வளோ வரும்? 10 கழித்து எழுதியிருக்காங்க. 38க்கும் 29க்கும் வித்தியாசம் எடுத்தால் எவ்வளோ வரும்? 9 கழித்து எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம எடுத்திருக்க வித்தியாசத்தை எல்லாம் பாருங்களேன். 12, 11, 10, 9 அப்படின்னு நம்மளுக்கு வரிசையாக தொடர்ச்சியாக வந்திருக்கா? ஸோ நம்ம வித்தியாசம் பார்க்கும்போதுல இந்த மாதிரி நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஒரு க்ளூ இருக்கிற மாதிரி தான் வரும். அப்போது நம்மளுக்கு 12லேருந்து ஆரம்பித்து ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே போயிருக்கு இல்லையா? அப்போது 9ஓட முடியுது. அப்போ 9க்கு அடுத்தது என்னப்பா வரும்? -8 அப்படிங்கிறது வருமா? அப்போது நமக்கு வேண்டிய ஆன்சருக்கு நம்ம கடைசி நம்பர்லேருந்து -8 அப்படிங்கிறத பண்ணோன்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ கடைசி நம்பர் என்ன முடிஞ்சிருக்கு? 29ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போது 29க்கு அப்புறமா -8 பண்ணி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுக்கான விடை. 29லேருந்து 8 கழிச்சா என்ன வரும்? 21 கிடைக்குமா? அதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எப்படி போட்டோன்றது புரியுதா? 12லேருந்து ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே வந்தது, 9ஓட முடிஞ்சுது. அப்போ 9க்கு அப்புறமா 8 அப்படிங்கிறது தான் வரணும். தொடர்ச்சியாக எல்லாமே மைனஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளும் மைனஸ் தான் பண்ணணும். அதனால் -8ன்னு போட்டோம். கடைசி நம்பர்லேருந்து 8 மைனஸ் பண்ணோன்னா 21ன்னு கிடைக்கிது. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 21 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சது தானே? இந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு புரிஞ்சது அப்படிங்கிறத நாங்களுமே தெரிஞ்சுப்போம். இதே மாதிரி ரெகுலராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.